الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم صدق الله العظيم. பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண்மணி, சாலிஹான ஒரு பெண்மணி தன் கை குழந்தையோடு காட்டிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். திடீரென்று அவர்களுக்கு முன்னால் ஓநாய் வருகிறது. ஓநாயை பார்த்த அந்த பெண்மணிக்கு பேரதிர்ச்சி. கையிலே கை குழந்தை, முன்னாளில் ஓநாய். அந்த ஓநாய் இவர்களை தாக்க வருகிறது. கையிலே கை குழந்தையோடு அந்த ஓநாயோடு சண்டை செய்கிறார்கள். அந்த பெண்மணி முடிந்த அளவு சண்டை செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தன் கையில இருந்த அந்த கை குழந்தை கை தவறி கீழே விழுகிற பொழுது அந்த ஓநாய் அந்த குழந்தையை தன்னுடைய வாயிலை கவ்விக்கொள்கிறது. குழந்தை ஓநாயினுடைய வாயில இருப்பதை பார்த்த அந்த தாய் தன் உடம்பில இருக்கிற சக்தி வரையிலையும் போராடுகிறார்கள். முடிந்த அளவு போராடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் முடியாமல் அந்த தாயும் கீழே விழுக, அந்த நேரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். அந்த ஓநாய் அந்த மனிதரை பார்த்தவுடன் பயத்திலே தன் வாயில் இருந்த அந்த கை குழந்தையை கீழே போட்டு விட்டு ஓடி சென்று விடுகிறது. அந்த மனிதர் அந்த மனிதர் அந்த குழந்தையை எடுத்து சுத்தம் செய்து அந்த தாயினிடத்தில் ஒப்படைக்கிறார். அந்த தாயிற்கு அளப்பரிய சந்தோஷம். நீங்கள் யார்? என் குழந்தையை காப்பாற்றினீர்களே, நீங்கள் யார் என்பதாக அந்த தாய் கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், நான் ஒரு வானவர், நான் ஒரு மலக்கு. உங்களின் குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அனுப்பினான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், ஒரு தடவை நீங்கள் சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு யாசகம் கேட்பவர் உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று அல்லாஹுவின் பெயரை சொல்லி யாசகம் கேட்டார். நீங்களோ சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும்தான் இருந்தது. அல்லாஹுவின் பெயரை சொல்லி கேட்டு விட்டாரே, எப்படி அவருடைய வயிறை நிரப்பாமல் அனுப்ப முடியும்? காலியான வயிற்றோடவா அவரை அனுப்புவது என்று நீங்கள் எண்ணி உங்களின் வாயில் இருந்த அந்த ரொட்டி துண்டையும் சேர்த்து அவருக்கு நீங்கள் உணவாக கொடுத்தீர்கள். அந்த ஒரு தர்மம் தான், அந்த ஒரு தர்மத்தின் பரக்கத்தால் அல்லாஹு தாலா உங்களின் குழந்தையை காப்பாற்ற என்னை அனுப்பினான் என்பதாக அந்த மலக்கு, அந்த வானவர் சொல்லுவார். நாம் செய்கிற தர்மம் நம்மை தலை காக்கும் என்று சொல்லுவார்கள். தர்மம் பல தலைமுறைகளையும் காக்கும். நாம் செய்கிற தர்மம் நம்மை மாத்திரம் மரண விளிம்பில் இருந்து காப்பாற்றாமல் நம் சந்ததிகளையும் அது சேர்த்து காப்பாற்றுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான தான தர்மங்களை செய்கிற நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.